பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரியுமா, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளிலிருந்து பெரியோர்கள் வரைக்கும் இல்லைன்னா முதியோர்கள் வரைக்கும் எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி விரும்புகிற ஒரு காரியம் உண்டு. அது என்னதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஞானம். பாருங்க, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்குள்ள ஞானத்தை அவங்க அதிகமா விரும்புவாங்க. பேரண்ட்ஸ் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஞானம் அதிகமா தேடுவாங்க. அதுபோல வேலைகள் செய்வதற்கு அவங்க இருக்கிற பொசிஷன்ல இருந்து ஹையர் பொசிஷனுக்கு போறதுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்குள்ள ஞானத்தை அவங்க விரும்புவாங்க. முதியோர்களும் அது போல ஞானத்தை விரும்புவாங்க. உலகத்துல சகல மனுஷர்களும் விரும்புகிற ஒரு காரியம் தான் ஞானம். ஆனா உலகத்துல இருந்து படிப்பிலூடையும் உலக பிரகாரமான அனுபவங்களோட நமக்கு கிடைக்கிற ஞானம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உலக பிரகாரமான காரியங்களுக்கு மட்டும் உதவுகிறது. ஆனா இன்னொரு ஞானத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயும் இருக்கிறது. பாருங்க, இந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த ஞானத்திற்கு ஒரு விசேஷம் உண்டு. இது தெய்வீக குணங்களால் நிறையப்பட்ட ஞானம். அதனால நம்ம உலக பிரகாரமான ஞானத்தை வாஞ்சிக்கிறத விட பரத்திலிருந்து வருகிற தெய்வீக ஞானத்தை நம்ம அதிகமாக விரும்புகிறோம். ஆனால் தேவனுடைய சுபாவத்துக்கு நேராக நாம் மாற்றப்படும் அநேகம் பேருக்கு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாறும். Have a nice day. God bless you.